ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரகாஷ் விலாக்ஸ். இந்த விலாகில் நம்ம ஒரு கோவில் கும்பாபிஷேகம் தான் போக போகிறோம். ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவில் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஸோ அதோட வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இந்த அம்மன் பற்றி சொல்லணுன்னா நிறையவே இருக்குது. ஸோ வீடியோவில் போக போக என்னன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு கோவிலுக்கு இந்த அம்மனுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குமா. அது எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த முறையில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த கோவிலுக்கு எதுவாக இருந்தாலுமே செய்யணும். அதுக்கப்புறமா இருக்கிறவங்க செய்வாங்க அப்படின்றது அங்கே நான் பார்த்தேன். இந்த அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் தான். இந்த கோவில் மேலே எந்த கோபுரமே கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். உள்ளே அம்மன் இருப்பாங்க அண்ட் பக்கத்தில் ஒரு 2 சாமி இருப்பாங்க. இவங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, பேசிட்டு இந்த கோவில் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கோபுரம் ரெடி பண்ணாங்க. ஸோ அதுக்காக இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கேட்டு கூட கொஞ்சம் பழமையாக இருந்துச்சு. அதனால கேட்டுமே புதுசாக மாற்றிட்டாங்க. டோட்டல் கோவிலையே சூப்பராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால தான் 41 நாள் மண்டல பூஜை மாதிரி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பண்ணுற ஒரு விழா தான் இது. நிறைய ஹோமமெல்லாம் வச்சு சூப்பராக ஹோமம் வளர்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபுரத்து மேலே தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த கோபுரத்து மேலே தண்ணி ஊற்றிட்டு மக்கள் மேலே அந்த தண்ணி தெளிப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி மேலே படும்போது உடம்புல சிலுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரியாக ஆகிடும். ஸோ அதை நான் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அம்மனுக்கு புடவை, மாலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜடை, அதுக்கப்புறம் கவச்சம், நிறைய பழம் வகைகள், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்தோம். எல்லாமே அம்மனுக்கு படைச்சிட்டு ஹாப்பியாக அன்னையதே நாங்கள் முடிச்சிருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, மேலே அந்த கோபுரத்து மேலே தண்ணி ஊற்றுவாங்க. இதுதான் நம்ம அம்மனுக்கு சக்தி கொடுக்குற முறையாம். இப்போ அம்மன் வெறுமனே இருப்பாங்களாம். நம்ம செய்கிற ஹோமம், அதுக்கப்புறம் மேலே அபிஷேகம் பண்ணுறது, தண்ணி எல்லாமே சேர்ந்து தான் அம்மனுக்கு ஒரு சக்தி கிடைக்குமா. அப்போ தான் நம்ம எதை பிரார்த்தித்தாலுமே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிலில் 108 சங்குகளை வச்சு பூஜை பண்ணாங்க. அந்த பூஜையில் சில கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சில கதைகளுமே நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம படிக்கிறத விட இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் அண்ட் கோவில் திருவிழா சில கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்குறதுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். படித்து அதை புரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி கேட்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, எங்கள் மாமனாரோட அப்பாவுக்கு அப்பா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நெல் மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி பஸ்ஸு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஸோ மாட்டு வண்டியில் தான் போனோம். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சாமிக்கு திருவிழா மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ எல்லாருமே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் மாமனாரோட அப்பாவுக்கு அப்பா அவர் சொன்னாராம், இந்த சாமியெல்லாம் நம்ம கும்பிடக்கூடாதுடா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஸோ எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே நெல் மூட்டையில் எந்த ஒரு விஷயமே இல்லாமல், எந்த ஒரு துப்புரவுமே இல்லாமல் நெல் மூட்டை எல்லாம் கபன்னு எரிஞ்சிருச்சான். ஸோ அப்போவே எங்கள் மாமனார் உணர்ந்தாரா, நம்ம பண்ணது பெரிய தப்பு. அம்மா தாயே, நான் உன்னை எங்கள் ஊரில் வச்சு நான் சாமியாக கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாராம். ஸோ அதனால தான் எங்கள் மாமனாரோட அப்பாவோட அப்பா அவர் கையாலேயே இந்த சிலையை வச்சு அவராலேயே இந்த கோவில் கட்டப்பட்டது. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பூஜை எங்கள் வீட்டில் இருந்து தான் பண்ணுவாங்க. அண்ட் எந்த ஒரு திருவிழா இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் அந்த சாமியை மற்ற வீட்டுங்களில் தேங்காய் உடைக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பார்த்திங்களா, யாரையுமே நம்ம குறை போட்டுறக்கூடாது. எல்லார்கிட்டையுமே ஒரு சக்தி இருக்கும், எல்லார்கிட்டையுமே ஒரு திறமை இருக்கும். அதனால் தெய்வமாக இருந்தாலும் சரி, அடுத்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே நம்ம மதிக்கணும். அதுதான் சொல்ல வரேன் நான் இந்த வீடியோவில். அண்ட் இந்த சாமி ரொம்பவே பவர்ஃபுல்.
அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட வந்து கையேந்தி அம்மா எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஈரத்துணையோட அம்மனை வந்து 3 வாட்டியோ இல்லை 6 வாட்டியோ 9 வாட்டியோ 11 வாட்டியோ சுற்றி வந்துட்டு அம்மன் முன்னாடி படுத்து கொஞ்ச நேரம் அம்மனை நினச்சி உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை உங்கள் விருப்பம் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இந்த சாமியை விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். பேபிஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா எங்கன்னா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எங்கள் கிட்டக்கே இருக்கிற ஒரு கிட்ஸ் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுனாங்க. நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.